ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த சேனலில் நம்ம நிறைய பயிற்சி சொல்லி கொடுத்துருவோம், செஞ்சு பயன்பெற்று வரீங்க. அந்த வருஷத்தில் அடுத்து நம்ம அற்புதமான ப்ராக்டிஸ் ஒன்று பார்ப்போம். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு, தோலில் ஒரு நல்ல க்ளோ, ஒரு பொலிவு கிடைக்கிறதுக்கும், அப்புறம் மன ரீதியான மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் இடது கையில் உங்களோட பேரோட இனிஷியல், உங்களோட பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு 10 சன்னரகம் வச்சு மெதுவாக எழுத்து மெதுவாக விட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ராக்டிஸ் இதுவும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இது பாருங்க, கட்டை விரலுக்கு நடுவில் ஒரு கோடில் ஆள்காட்டி விரல் டச் பண்ணுறோம். இந்த கட்டை விரல் நுனி வந்து சுண்டு விரல் நுனியை டச் பண்ணுது. பாக்கி மோதிர விரலும் நடு விரலும் தனியாக இருக்கு. புரியுதுங்களா? ஆள்காட்டி விரல் கட்டை விரலோட நடு கோட்டில் டச் ஆயிருக்கு. அந்த கட்டை விரலோட நுனி சுண்டு விரல் நுனியில டச் ஆயிருக்கு, சின்ன விரல். பாக்கி நடு விரலும் மோதிர விரலும் சென்டர்ல இருக்கு. அதை அப்படியே கொண்டு வந்து என்ன பண்றோம், தொடையில வச்சுக்கிறோம். கண்கள் முடியபடி தோள்படிகள் தளவு இதை இந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்போதும் போல உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையார், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய குருமார்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு தொடங்குறீங்க. 10 நிமிஷம் சன்னரகம் வச்சு காலையில ஒரு 10 நிமிஷம், மாலையில 10 நிமிஷம் தொடர்ந்து பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வா இருக்கும். தோல் இந்த ரேஷஸ் எல்லாம் குறையும். அதெல்லாம் இதை மறுமனுக்காக முன்னாடி பண்ணீங்கன்னா வரவே வராது. ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு பொலிவோட இருக்கும் தோல்லாம். அது மாதிரி மனசும் அது மாதிரி அலபாயாம நல்லபடியாக ஒரு திடமான நல்ல ஒரு கான்பிடென்ட்டை கொடுத்து மைண்டை வந்து ரொம்ப சிரமமா வச்சிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ். சின்னவங்களையும் பெரியவங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரெகுலரா பண்ணுங்க. உடலையும் மனசையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.